மீன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 28ஆம் தேதி பகல் 1:24 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். அந்த பலன்களை மீனராசி நேயர்களுக்கு நாம் பார்க்கலாம். மீனராசிக்கு ராசியாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மீனராசிக்கு மட்டும்தான் குரு பகவான் இந்த குரு பயிற்சியிலே சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். சுகஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாவித பாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஸ்தானம். அதுவும் மீனராசிக்கு அதிபதி அவர் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு முதல் பார்வையாக 8ஆம் இடத்தையும், இரண்டாவது பார்வையாக 10ஆம் இடத்தையும், மூன்றாவது பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஏற்கனவே மீனராசிக்கு 7.5 சனியின் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 சனியின் காலத்தில் சனி பகவான் 12 விரயஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு நிறைய விரயங்கள் அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடல் சம்பந்தமான உபாதைகள் நிறைய கொடுத்து அவரை ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கார் சனி பகவான். இப்போது குரு பார்வை அந்த இடத்திலே பெறுவதால் இனி வருங்காலங்களில் அவருடைய உடல் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்காத பல துன்பங்களிலிருந்து அவர் விடுபடக்கூடிய காலகட்டங்கள், கவலைகள் விலகும், வியாதிகள் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய செலவு வந்திருக்கும். இனி வரக்கூடிய செலவுகள்லாம் சுப செலவாக இருக்கும். ஆயுள் பாகம் அதிகமாகும். ஆயுள் சம்பந்தமான நோய்களில் நீங்கள் இனி ஆயுளுக்கு நல்ல ஒரு உத்தரவாதத்தோட கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். வீண் அலைச்சல்கள் இருக்காது. தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் நிறைய இந்த ஆண்டுகளில் போன வருடங்கள் பார்த்த இவருக்கு இந்த வருடங்கள் வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும். அமைதியான நிலைமை ஏற்படும். மனைவியிடம் சண்டை சச்சரவு இருந்தால் கூட தற்பொழுது அதெல்லாம் சுகமாகக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும். நிறைய தியானங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு இனிமேல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சிகள்லாம் இவர் செய்யலாம். தொழில் ஸ்தானங்களில் கல்வி கற்பவர்கள், பெரிய பொசிஷனில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். கஷ்டங்கள் தீரும், சுகங்கள் உண்டாகும். இந்த ஒரு வருட காலத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இவர் செய்த புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய நேரங்கள். ஒரு நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் அதற்குண்டான பலன்கள் இவருக்கு கண்டிப்பாக இப்போது இந்த நேரங்களில் திரும்பி வரும். புண்ணியம் பண்ணாதவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. ராஜாதிக்கம், அரசாங்கத்தால் இவருக்கு நிறைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடலாம். தெய்வ வழிபாடுகள் அதிகமாகும். காரிய கர்மம், வயதானவர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நிலைகளும் உருவாகும். கீர்த்தி அடைதல், இவர்கள் செய்யும் தொழிலில் புகழ் உண்டாகி கீர்த்தி பெறுதல், நல்ல ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டாகும். வஸ்திர லாபம், ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் சேரும். விவசாயிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பூமியில் நல்ல விளைச்சல் ஏற்படும். தானியங்கள் நன்றாக விளையும். சேமிப்புகள் நிறைய சேர்க்கலாம். இது மாதிரியான காரியங்கள்லாம் இவர்களுக்கு உண்டாகும். தூரதேச செய்திகள், வெளிநாடுகளில் இருப்பவங்களுக்கு வெளிநாடுகள் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். நிறைய பண வரவு உண்டாகும். அங்கே இருப்பவர்களுக்கும் நிறைய சுகங்கள் கிடைக்கும். ஜீவனங்கள் மொத்த தொழிலில் இந்த தடவை சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர்களுக்கு உண்டாகும். தொழிற்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள், மீனராசியை சேர்ந்த மாணவர்கள் இப்பொழுது தொழிற்கல்வியை படிக்கலாம். பட்டய படிப்பு, பட்ட மேற்படிப்பு, இது மாதிரி பல்வி படிப்புகள்லாம் படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும்.
வேலை இல்லாமல் வீட்டிலே இருப்பவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது கடுமையான முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்திற்குள் நல்ல வேலை இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இதை தான் சொல்கிறாங்க. மீனராசி நேயர்கள் எல்லாருமே கற்பனை உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்கள். இவர்களுக்கு படுத்தால் தூக்கம் வராது. ஆனால் இப்பொழுது குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதனால தேவையில்லாத கற்பனைகள் நீக்கப்பட்டு நல்ல உறக்கம் உடையவராக திகழ்வார். நல்ல கட்டில் மெத்தை இது போன்றவற்றில் தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். கட்டில் மெத்தையில் தூங்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல வருமானம் இருந்தால் தான் தூங்க முடியும். வருமானங்கள் நிறைய வரும். பாவத்தொழில் செய்யாமல் அவர்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களை கெடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது தான் இவருடைய நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். தான தர்மங்கள் நிறைய செய்யணும். அன்னதானம்லாம் போடணும். நிறைய புண்ணியங்கள் செய்யணும். அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கெல்லாம் நன்கொடைகள் இது மாதிரியெல்லாம் அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும். வெளிநாட்டுக்கு வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க முன்முயற்சியில் ஈடுபட வேண்டும். நல்ல முயற்சி இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு அவங்க போக முடியும். இன்ப துன்பங்கள் சேர்ந்தே வரக்கூடிய காலகட்டங்கள். துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகமாகும். பெண் போக சயன சுகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனைவியோட சண்டை போட்டு கொண்டு இருப்பவர்கள், மனைவியை விவாகரத்து செய்தவர்களுக்கெல்லாம் இனி ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சண்டை சச்சரவு நீங்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சுகமில்லாதவர்களுக்கு நல்ல சுகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சுபவிரயம் இவங்களுக்கு விரயங்கள்லாம் தேவையில்லாத சென்ற ஆண்டு காலம் தேவையில்லாத செலவுகள் நிறைய அதிகரிச்சிருக்கும். உடல் உபாதைகளால் செலவு, மற்ற செலவுகள்லாம் அதிகரிச்சிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சுப விரயம், அதாவது சுப செலவு மட்டுமே உண்டாகும். ஏதாவது நாம் வாங்கக்கூடியது பொருள்கள் வாங்கலாம், வீடு மனைகள் வாங்கலாம், குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம். இது போன்ற சுபமான செலவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பாவங்கள் செய்யாமல் புண்ணியங்கள் செய்து இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மீனராசி நேயர்கள் குரு பகவான் ராசியாதிபதியாக இருப்பதனால வியாழக்கிழமை தோறும் கோயிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வர வேண்டும். முடியாதவர்கள் வீட்டிலேயே குரு பகவான் காயத்ரி மந்திரம், ஸ்லோகம், மந்திரங்கள் இவையெல்லாம் சொல்லி வணங்கி வரலாம். அதோடு 7.5 சனியின் காலம் இருப்பதனால சனிக்கிழமை கோவிலுக்கு சென்று சனி பகவானை வணங்கி ஈஸ்வரனை வணங்க வேண்டும். ஏனென்றால் ஈஸ்வரன் அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே இயக்க முடியாது. சிவன் இல்லையேல் எதுவுமே கிடையாது. அதனால் ஈஸ்வரனை வணங்க வேண்டும். ஈஸ்வரனை யார் வணங்கினாலும் அவர்களுக்கு துன்பம் கிடையாது, இன்பமே உண்டாகும். ஏனென்றால் துன்பங்கள் அனைத்துமே அவர் ஏற்றுக்கொள்வார், இன்பங்கள் அனைத்தையும் நமக்கு அவர் வழங்குவார். அதுதான் ஈஸ்வரன். வணக்கம்.